அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சைனீஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டோட ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சைனீஸ் சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கனை ரொம்ப ஹெவியாக வேக விடாமல் ஒரு அரை வேக்காடு மட்டும் லைட்டாக எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு சட்டி காய வச்சாச்சு. இங்கே வெங்காயமும் குடமிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு 4 முட்டை உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையானது சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுனா போதும். இந்த முட்டையை ஊற்றி அப்படியே கிண்டிடலாம். போதும், இந்த அளவுக்கு கிண்டனா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் காயட்டும். இந்த வெங்காயம் குடமிளகாய் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகு சீரகம், இது ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயம் கொஞ்சம் அரைவேக்காடு கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் பச்சை தன்மையாக இருக்கிறதுனால இப்பயே இந்த சிக்கனையும் போட்டுடலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணிடுவோம், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்குவோம். அடுத்து சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஊற்றிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டி வச்சுருக்கிற முட்டையை போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சைனீஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே சேவ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டோட ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.